திமுகல இருந்து தாவேக்காக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து தூய்மையானவங்களா மாறிடுவாங்களா? திமுகல இருந்து எதுக்கு வரணும்? இல்ல திமுகல இருந்து வராங்க, அதிமுகல இருந்து வராங்க, பாஜகல இருந்து யார் வராங்க. வந்தா? சரி இப்போ ரீசெண்டா 16 பேர் ஜாயின் பண்ணாங்கல்ல, அதுல எத்தனை பேர் சார் இருக்காங்க? ஏமா அதுல எத்தனை பேர் திமுகல இருந்தாங்க? ஒரு எம்எல்ஏ அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ வந்தார், சிடி பிரபாகரன். அவர் மேல என்ன ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்குதா? இது எதுக்குன்னா தாவேக்காவுக்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து டிஎம்கேல இருந்தால் வரணும், ஏடிஎம்கேல இருந்தால் அப்படி கிடையாது. தாவேக்காவுக்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குல்ல. இப்போ தமிழக பாப்புலேஷனில் 60% 35 வயதுக்கு கீழானவர்கள், 60% 35 வயதுக்கு கீழானவர்கள். இவங்க வந்து ஒரு நல்ல தமிழகம், ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி, இதை தான் விரும்புகிறாங்க. அதை நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். அதுக்கு ஏன் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க? ரெண்டாவது 2 பேருமே ஊழல். யார்? இவங்களும் ஊழல், அவங்களும் ஊழல். நம்ம ஓட்டே போட வேணாண்டா அப்படின்ற அவங்க வந்து சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு பெரிய நம்பர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. தே வில் ஆப்ட் ஃபார் டிவிகே இல்லை.